திருப்பெருந்துறை ஆவுடையார் கோயிலில் இருக்கிற ஆத்மநாத சுவாமி திருக்கோயில் நுழைவாயிலில் இருக்க தாழ்வாரத்தோட உள்பகுதியில் கீழே கொடுங்கை அப்படிங்கிற ஒரு கட்டுமான கலையை பார்க்கலாம். அதாவது வித்தியாசமான வடிவங்கள் கொண்ட 6 கம்பிகள் மாதிரியான அமைப்பு கருங்கல்லையே செதுக்கியிருக்காங்க. கொடுங்கை குறையின் கல் 13 அடி நீளமும் 5 அடி அகலமும் 2 அடி கனமும் கொண்டது. இந்த 2 அடியும் தாழ்வாரத்துக்கு வரும்போது வளைஞ்சு தாழ்ந்து 1 அங்குல கனமாக சன்னமானது. இதில் முறுக்கு கம்பி, பட்டை கம்பி, திறன கம்பி, உருண்டை கம்பி, அந்த மாதிரி பல வகையான கம்பி வடிவங்களை கல்லுலேயே செதுக்கியிருக்காங்க. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இது உண்மையிலேயே கல்லால் செதுக்கப்பட்டிருக்கான்னு நம்பிக்கை இல்லாமல் சோதிச்சு பார்க்கறதுக்காக இந்த கொடுங்கையை பார்த்து 2 முறை சுட்டிருக்காங்க. இந்த தடயம் இப்போ கூட நாம் அங்கே பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதுமாக நடந்த பல அகழ்வாராய்ச்சிகளில் பல காலங்களோட செப்பேடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அதில் கோயில்கள் கட்டுறதுக்கு முன்னாடி தலைமை ஸ்தபதிகள் எந்த மாதிரியான கோயிலை கட்ட போகிறோன்னு அந்தந்த மன்னர்களுக்கு எழுதி கொடுத்த ஒப்பந்தங்கள் செப்பேடுகளாக கிடச்சிது. அது எல்லாத்துலேயும் ஒரு குறிப்பிட்ட வாக்கியங்கள் எழுதப்பட்டிருந்தது. அது தாரமங்கலம் தூண்கள், திருவனஞ்சொழி பலகனி, ஆவுடையார் கோயில் கொடுங்கை நீங்களாக செய்து கொடுப்போம் அப்படிங்கிறது தான். அதாவது இந்த 3 சிறப்பம்சங்களை எங்களால் எந்த காலத்திலையும் கட்டித்தர இயலாது என்பது தான் அவர்கள் போட்ட ஒப்பந்தம். ஆவுடையார் கொடுங்கைங்கிறது உலக சிறப்பு வாய்ந்த ஒரு கலை.